இவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்றால், இயேசுநாதர் மார்த்தாள் மரியாள் லாசருவை உயிர்ப்பிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களில் ஒரு வசனம் சொன்னார். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரியாமலும் உயிரோடு இருப்பான் என்றார். அப்ப அவங்க சொல்றாங்க, விசுவாசிச்சா செத்தவன் உயிரோடு எழுவான், ரிசரக்ஷன், செத்துட்டா கூட உயிரோடு எழும்புவான், சாகாமலே வாழ்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அதைத்தான் நாங்க சொல்றோம். நம்ம கேட்கறதுக்கு சரியா இருக்க மாதிரி இருக்கும். சரியா இருக்க மாதிரி எப்பவுமே ஒரு உபதேசத்தில் கள்ள உபதேசத்தை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு பல டெஸ்ட் இருக்குது. ஒரு வைரஸ் உள்ள ஒரு ஆளுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை டெஸ்ட் வச்சிருக்கிறான். ஒரு கள்ள உபதேசம் எல்லாம் ஆண்டவர் சொல்ல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். நான் சொன்னா கூட கேட்காத, உங்களுக்கு நீங்கள் அதை கேட்பதற்கும் பேசுவதற்கும் தானே பைபிள் வச்சிருக்கிறார் ஆண்டவர், படிச்சு பாருங்க. அப்ப சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் ஆத்துமா உங்களுக்கு முக்கியம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொல்லுவாருங்க, உன் ஆத்துமா உனக்கு முக்கியம் இல்லையா? அதை தீர்மானம் எடுக்க வேண்டிய உன் கையில இருக்குது.